அவங்க நேரு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிஏ, அந்த பிஏ உடைய போன்ல இருந்து 8 மாசத்துல எடுத்த ஊழல் மட்டும் 3000 கோடி. சாதாரணமா ஒரே ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் இருக்கிற ஒரு பிஏ. நீங்க கேட்டு பாருங்க நேருவுக்கு எத்தனை பிஏ இருக்காங்கன்னு. பிஏன்னா கலெக்ஷன் பாயிண்ட், அது பேரு. வெறும் பிஏ கிடையாது. அங்கங்க இப்ப பினாயில் வாங்குறதுக்கு ஒரு ஆளா, ப்ளீச்சிங் பண்றதுக்கு ஒரு ஆளா, அதெல்லாம் வாங்குற கலெக்ஷன் பாயிண்ட் நேருவோட கலெக்ஷன் 21 கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ், அப்புறம் அங்கிட்ட ஒரு கவி, இப்படி ஒரு 21 கலெக்ஷன் பாயிண்ட்ல ஒரே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் மட்டும் பிடிச்சது இல்ல. 8 மாசத்துல வாங்கின கலெக்ஷன் 3000 கோடி. அப்ப நீங்க மீதி இருக்கிற 21 கலெக்ஷன் பாயிண்டையும் பிடிச்சீங்கன்னா நமக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிருக்கு. அதோடைய மாச பட்ஜெட்டே 3000 கோடி தான். கலெக்ஷன் பாயிண்டே 3000 கோடி பிடிச்சிருக்குன்னா அண்ணன் நேரு ஒருத்தரே போதும் இந்த மகளிருக்கான உரிமை தொகை மொத்தத்தையும் கொடுக்கிற அளவுக்கு அவருடைய மொத்த பட்ஜெட் இருக்குன்னு. அவர் ஒருத்தரே போதும். அப்ப மீதி இருக்கிற 32 33 அமைச்சர்கள் எடுத்துக்கங்க, எத்தனை 1000 கோடி இங்க இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. போன வாரம் நம்மளுடைய